கண்டிப்பா சதீஷ் போட்டாச்சு, ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணியாச்சு, ஹை சர்ச் வால்யூம் கீவேர்ட்ஸ் போட்டாச்சு, நீ சொன்ன மாதிரி இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்தது அப்படியே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது எல்லாமே பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். அதாவது எப்போவுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 ரிவ்யூஸ் ஆச்சும் நம்ம ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராடக்ட் லான்ச் ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லான்ச் ஸ்ட்ராட்டஜியில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் ப்ராடக்ட் ரிசர்ச் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ராடக்ட் ரிசர்ச்லாம் நமக்கு தனியாக பண்ண முடியாது. பட் நீங்கள் இனிமேல் நியூவில் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்னோட ப்ராடக்ட் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த ஃப்ளோ கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவ்யூஸ் வந்து ஒரு 5 to அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 ரிவ்யூஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான எப்படி நான் ரிவ்யூஸ் வாங்குறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.